இப்போது நூல் வெளியீடு. மாண்புமிகு மத்திய சட்ட மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு சல்மான் குர்ஷித் அவர்கள் நீதிமன்றங்களில் தமிழ் நூலினை வெளியிட முதல் பிரதியை மாண்புமிகு மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு S.S. பழனி மாணிக்கம் அவர்கள் பெற்றுக் கொள்வார். We kindly request Union Minister of State for Finance, Honorable Mr. S.S. Pazhani Manickam, to receive the first copy of Needimanjangalil Tamil, presented by Union Minister for Law and Justice, Honorable Mr. Salman Khurshid. Sir, please close. Sir, close. Be closer. As close as possible. I present the first copy. Sir, pakana sir. Away sir. Kudur careful. Sir, இங்க பாருங்க சார். சார் Thank you sir. இப்போது முக்கிய பிரமுகர்கள் மத்திய சட்ட அமைச்சர் மாண்புமிகு திரு சல்மான் குர்ஷித் அவர்களிடமிருந்து நூலினை பெற்றுக் கொள்வார்கள். நூலினை யாராவது அமைச்சரிடம் பெற விரும்பினால் நன்கொடை தொகை கொடுத்து பெற விரும்பினால் பெற்றுக்கொள்ளலாம். அவங்க விருப்பப்படுற தொகை 400 ரூபாய் விலை, வெளியில 100 ரூபாய் குறைச்சலா 300 ரூபாய் கிடைக்கும். ஆனால் அமைச்சரிடம் பெற்றுக்கொள்ள விரும்பினால் தயவுசெய்து நீங்களாக எடுத்து யாருனாலும் பெற்றுக்கொள்ளலாம். அதற்காக 5 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வரலாம். திரு ரவீந்திரநாத், திரு நடராஜன், அங்க கொடுங்க. திரு கிருஷ்ணவேணி, திருமதி கிருஷ்ணவேணி, திரு நரசிம்மூர்த்தி, அர்ஜுனமூர்த்தி, ஆர் செல்லமுத்து, ஆண்டனி, ஏகாம்பரம், ATM Sampath, Supreme Court, Senior Advocate. How are you? காங்கிரஸ் வழக்கறிஞர்கள் இங்கே திரளாக வந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் வழக்கறிஞர்கள் சார்பாக சட்ட அமைச்சர்களுக்கும் நிதியமைச்சர்களுக்கும் எங்களது ASG திரு மவசலாமணி அவர்களை மாலை அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். Thank you.
விருது பெறுவோரை அறிவிப்பார்கள். சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர், தமிழ் செம்மொழி உயர்நீதிமன்ற வழக்கு மொழி, உலகத் தமிழரின் உரிமை என தமிழர் குறித்து சிறப்பாக சட்டப்பணியாற்றியமைக்காக சட்டக்கதிர் வழங்கும் சட்டத்தமிழ் மாமணி என்னும் விருதினை மூத்த வழக்கறிஞர் அவருடைய வாழ்நாள் சாதனையாளராக இந்த விருது சட்டக்கதிர் சார்பில் வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மூத்த வழக்கறிஞர் ஆர். காந்தி அவர்களுக்கு சட்டத்தமிழ் மாமணி என்னும் விருதை சட்டக்கதிர் இதழ் வழங்கி மகிழ்கிறது. உச்ச நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு முகோபாத்தியாய அவர்கள் சட்டத்தமிழ் மாமணி என்னும் விருதினை மூத்த வழக்கறிஞர் ஆர். காந்தி அவர்களுக்கு வழங்குகிறார் சட்டக்கதிர் சார்பில். அடுத்த விருது சார் மொமெண்டோ. சார் மொமெண்டோ. ஏன் சார்? சார் மொமெண்டோ. சார் மொமெண்டோ வாங்கிப்போம். அதுதானே அவார்டு. தமிழ் மொழியில் தீர்ப்புகளை வழங்கி நீதிபதியாக சட்டப்பணிகளை சிறப்பாக ஆற்றியமைக்காக சட்டத்தமிழ் மணி என்னும் விருது நீதிபதி ஆர். ஓய்வு பெற்ற நீதிபதி ஆர். பரஞ்சோதி அவர்களுக்கு வழங்குவதிலே சட்டக்கதிர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. தமிழ் மொழியில் சட்ட வரைவுகளை எழுதி சட்டப்பணிகளை சிறப்பாக ஆற்றியமைக்காக சட்டத்தமிழ் மணி என்னும் விருதினை கே. பார்த்தசாரதி அவர்களுக்கு சட்டக்கதிர் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறது. அடுத்து தமிழ் மொழியில் வழக்குகளை எடுத்துரைத்து வழக்கறிஞராக சட்டப்பணிகளை சிறப்பாக ஆற்றியமைக்காக வழக்கறிஞர் எம். பாரி அவர்களுக்கு சட்டத்தமிழ் மணி என்னும் விருதை சட்டக்கதிர் வழங்கி மகிழ்கிறது. எம். பாரி அவர்கள், வழக்கறிஞர் எம். பாரி சட்டப்பணிகளை சிறப்பாக ஆற்றியமைக்காக சட்டத்தமிழ் மணி என்னும் விருதினை வழக்கறிஞர் சேஷாச்சலம் அவர்களுக்கு வழங்குவதில் சட்டக்கதிர் மகிழ்ச்சி அடைகிறது. சட்டக்கதிர் சட்டத்தமிழ் மணி என்னும் விருதினை வழங்குகிறது. தமிழ் மொழியில் தீர்ப்புகளை மொழிபெயர்த்து சட்டப்பணிகளை சிறப்பாக ஆற்றியமைக்காக எஸ். சம்பத் அவர்களுக்கு சட்டத்தமிழ் மணி என்னும் விருதினை சட்டக்கதிர் இதழ் வழங்குவதிலே மகிழ்ச்சி அடைகிறது. சார் அது இது ஹோல்ட் பண்ணுது. தேங்க்யூ. கடந்த 60 ஆண்டுகளாக சட்ட நூல்களை, குறிப்பாக சட்டத்தமிழ் நூல்களை வெளியிடுவதிலே சிறப்பாக பணியாற்றி பதிப்பகத்துறையில் தமிழ் மொழியில் சட்ட நூல்களை வெளியிட்டு சட்டப்பணிகளை சிறப்பாக ஆற்றியமைக்காக சீதாராமன் அண்ட் கோ நிறுவனத்திற்கு சட்டத்தமிழ் மணி என்ற விருதினை சட்டக்கதிர் இதழ் வழங்குவதிலே மகிழ்ச்சி அடைகிறது. சார் எப்படி திரும்பி சார் இங்க சார் இங்க பாருங்க, ஒரு ஒன் செகண்ட் சார். எஸ் குட், தேங்க்யூ.